அதே போன்று குறிப்பாக எங்களுக்கு இந்த தூய அக்கீதாவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, இப்ப நாங்க எல்லாம் அக்கீதாவிலே பிறந்தாக்கள் பரகாதனி அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு முன் சென்ற ஜெனரேஷன் திருந்தி வந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். இவர்களுக்கெல்லாம் இந்த தூய அக்கீதாவை கொண்டு வருவதற்கு, அதை சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் காரணகர்த்தாக்களாக வைத்தானோ அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்கள், அவர்களுக்காக நாங்கள் துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டியவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்குரிய கூலியை கொடுப்பான். ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தனைக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இவ்வருட ரமதான் மாதத்தினை எட்டியிருக்கின்றோம். ரமதான் மாதத்தை அடைந்து அதிலே 3 ஒரு பகுதியை விட அதிகமான நாட்களை நாங்கள் கழித்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் இந்த ரமதான் மாதத்திலே அவன் நல்லடியார்களுக்கு வழங்குவதற்கு நாடியிருக்கக்கூடிய கூலிகளில் குறைவில்லாமல் அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பிரார்த்தித்து கொண்டு, இன்ஷா அல்லாஹ் இன்று அதே போன்று இன்று எங்களுக்கு முடிக்க முடியாவிட்டால் நாளை ஒரு முக்கியமான தலைப்பிலே உங்களுக்கு சில விடயங்களை ஞாபகமூட்டாமல் நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களுக்கு, சஹாபாக்களுக்கு நன்மாராயம் கூறும் பொழுது கூறிய முக்கியமான ஒரு விடயம் சுவர்க்கத்தை ஞாபகப்படுத்தினார்கள். ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, இந்த சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகையினால் இந்த சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் ஒரு தலைப்பாக ஞாபகப்படுத்திக் கொள்வது சால பொருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தங்களுடைய சஹாபாக்களுக்கு சுவர்க்கத்துடைய வர்ணனைகளை எடுத்து சொல்வார்கள். அதை கொண்டு அவர்களுக்கு ஆசையூட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நாங்கள் எடுத்து பார்த்தால் நிறைய இடங்களிலே சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா வர்ணித்து கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் மூமின்களாக இந்த உலகத்திலே வாழுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் மறுமையிலே பெற்று சுவர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஆசையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் நாங்கள் ஆசை வைக்கக்கூடிய அந்த இடத்தை பற்றி, அதனுடைய வர்ணனைகளை பற்றி நிறைய விடயங்கள் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவற்றை நாங்கள் படிக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் நரகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டும், ஒன்று அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், இன்னொன்று அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை. இந்த இரண்டும் மறுமையிலே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கின் பின்னால் எங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், சுவர்க்கத்திலே நுழைவிக்க வேண்டும். இந்த மறுமையுடைய இந்த சிந்தனை, இந்த சுவர்க்கத்தை பற்றிய அறிவு, நரகத்தை பற்றிய அறிவு, இவை அனைத்தும் மனிதனை இந்த உலகத்திலே சிறந்த மனிதனாக வாழ வைக்கும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு சில உபதேசங்களை செய்யும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ் தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யட்டும் என்று சொல்வார்கள். இப்ப நாங்கள் தெரிந்த விடயம், ஈமானுடைய தூண்கள் 6. அல்லாஹ் தஆலாவை கொண்டு ஈமான் கொள்வது, அதற்கு பின்னர் மலக்குமார்கள், வேதங்கள், நபிமார்கள், அதற்கு பின்னர் தான் மறுமை நாள், கடைசியாக கதா கத்ர். இப்ப நபி அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர் என்று சொல்லிவிட்டு மற்ற அனைத்து தூண்களையும் தாண்டி நபி அவர்கள் மறுமையை கொண்டு யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் உபதேசம். இன்னொரு ஹதீஸிலே யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அண்டை வீட்டாருடன் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, நன்றாக நடந்து கொள்ளட்டும். அப்ப இந்த மறுமை பயம் இருந்தால்தான், மறுமை பற்றி அறிவு இருந்தால்தான்
ஒரு மனிதன் சிறப்பானவனாக மாறலாம். அவன் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் இது என்னை நரகத்துக்கு கொண்டு சேர்க்குமா அல்லது சுவர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்குமா என்று எப்பொழுது அவன் தேர்வு செய்து பேசுகின்றானோ, எந்த ஒரு வேலையை செய்தாலும் இதனை நரகத்துக்கு கொண்டு சேர்க்குமா அல்லது சுவர்க்கத்தை கொண்டு சேர்க்குமா என்று தேர்வு செய்து செய்கின்றானோ, அப்பொழுது அந்த மனிதன் சிறந்த மனிதனாக, அல்லாஹ் தாலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறக்கூடிய சிறந்த மனிதனாக இருப்பான் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால் நாங்கள் பயப்படக்கூடிய நரகத்தை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வேதனைகள் அதிலே இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய கோப பார்வையுடைய முழு வடிவம் நரகம். அதற்கு ஆப்போசிட் நாங்கள் இன்று பார்க்க இருப்பது சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துடைய முழு வடிவம் தான் சுவர்க்கம். மாறாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அதையும் தாண்டி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு அவர்களுக்கு அனைத்து இன்பங்களும் கொடுக்கப்பட்டதன் பின்னர் அல்லாஹ் தஆலா கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா, போதுமா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். சுவர்க்கவாசிகளுக்கு அதை விட இன்பம் தேவையில்லை, அவர்கள் போதும் என்று சொல்வார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹ் தஆலா சொல்வான், இல்லை, இதை விட ஒரு சிறப்பான, உங்களுக்கு வியக்கத்தக்க ஒரு இன்பம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்னுடைய திருப்பொருத்தத்தை நான் உங்களுக்கு விதியாக்கி விட்டேன் என்று சொன்னால் அதை விட மூமின்கள் சந்தோஷப்படக்கூடிய நாள் இருக்காது. இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த சன்னிதானத்தை அல்லாஹ் தஆலா அங்கே உருவாக்குவான். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் காணக்கூடிய இன்பத்துக்கு அளவே இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் சுவர்க்கத்தையும் தாண்டி இருக்கின்றது. தற்பொழுது இந்த சுவர்க்கத்துடைய சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பில் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், வ ஜன்னத்தின், சுவர்க்கத்தை நாடியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தை நாடி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆர்டர் போடுகின்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ் தஆலா மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். எதை கொண்டு? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வ மசாகின தய்யிபா, அதிலே அவர்களுக்கு சிறந்த விடுதிகள் அங்கே இருக்கும், தங்குமிடங்கள் அங்கே இருக்கும். ஃபீ ஜன்னாத்தி ஆதின், அதற்கு மேல் வ ரிضவானும் மினல்லாஹி அக்பர், இதான் ஆரம்பத்தில் சொன்னது. அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் அவர்களுக்கு பெரிய அளவிலே இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தொட்டு சொன்னார்கள், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய சாலிகான அடியார்களுக்கு நான் தயார் பண்ணி வைத்திருக்கின்றேன். எப்படிப்பட்ட சுவர்க்கம் என்றால், மாலா ஐனுன் ரஅத், கண்ணால் காணாத இன்பங்கள் அந்த சுவர்க்கத்திலே இருக்கும். வலா உதுனுன் சமிஅத், காதால் கேட்டிராத இன்பங்கள் அந்த சுவர்க்கத்திலே இருக்கும். வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய இதயத்திலும் இப்படிப்பட்ட இன்பமா என்று நாங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியாத இன்பமாக அந்த சுவர்க்க இன்பம் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சுவர்க்கமும் நரகமும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டு விட்டன. இது நாங்கள் கொள்ள வேண்டிய ஈமானிலே ஒன்று. சில வழிகட்ட கோத்திரத்தால் சொல்வார்கள், இன்னும் சுவர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை. இல்லை, சுவர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா சில காபிர்களை பற்றி, ஃபிரௌனை பற்றி அல் குர்ஆனிலே கூறும்பொழுது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், காலையிலும் மாலையிலும் நாங்கள் அந்த ஃபிரௌனுக்கு சுவர்க்கத்தை நாங்கள் கொண்டு செல்கின்றோம், சுவர்க்கத்துக்கு கொண்டு சென்று அவனை நாங்கள் திருப்பி கொண்டு வருகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற நேரத்திலே அவர்கள் சுவர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் தஆலா காட்டினான், நரகத்துடைய தண்டனைகளை அல்லாஹ் தஆலா காட்டினான். அதே போன்று இந்த சுவர்க்க இந்த இன்பங்களும் நரகத்துடைய தண்டனைகளும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எப்பொழுது எங்களை எத்திக்கொள்ளும் என்றால், எங்களுடைய மரணம் எப்பொழுது எங்களை சம்பவிக்கின்றதோ, கபரறையிலே நாங்கள் எப்பொழுது வைக்கப்படுகின்றோமோ அந்த நேரம் தொடக்கம் எங்களுடைய ஆகிரா ஆரம்பமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கப்ரு அவ்வலு மனாசிலில் ஆகிரா, கபர் என்பது ஆகிரத்துடைய முதலாவது ஸ்டெப்.
முதலாவது படி. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இன்ன அஹதக்கும் இதா மாத, உங்களில் ஒருவர் மரணித்தால் உரித அலைஹி மக்அதுஹு பில் கதாதி வல் அஷி, அவருக்கு காலையும் மாலையும் அவருடைய இருப்பிடம் காட்டப்படும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் கபருக்கு சென்றால் காலையும் மாலையும் எங்களுக்கு எங்களுடைய இருப்பிடம் காட்டப்படும் சொன்னார்கள். வ இன் கான மின் அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கவாதியாக இருந்தால் ஃபமின் அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கத்திலிருந்து அவருக்கு இருப்பிடம் காட்டப்படும். நரகவாதியாக இருந்தால் நரகத்திலிருந்து அவருக்கு இருப்பிடம் காட்டப்படும். அப்பொழுது சொல்லப்படும் ஹாதா மக்அதுக ஹத்தா யபஅஸக அல்லாஹு யௌமல் கியாமா. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இதுதான் உன்னுடைய இருப்பிடம் மறுமை நாள் வரைக்கும், இதுதான் இருப்பிடம் என்று காட்டப்பட்டு கொண்டே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அனைவரும் சுவர்க்கவாதி ஆகினால் அல்லாஹ் தஆலா அனைவரையும் சுவர்க்கவாதி ஆக்க வேண்டும். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷம் கிடைத்துக் கொண்டிருக்கு. இந்த இடத்துக்கு நாங்கள் போக போறோம், இந்த இடத்துக்கு போக போறோம், நாங்கள் சந்தோஷம் அடைத்துக் கொண்டிருப்போம். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களுக்கு அந்த நரகம் காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சுவர்க்கத்துடைய சில வர்ணனைகளுக்கு நாங்கள் போவோம். சுவர்க்கத்துக்கு நிறைய வாயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டுக்கும் கோட்டைகளுக்கும் வாயில் இருப்பதை போன்று சுவர்க்கத்துக்கும் வாயில் இருக்கின்றது. சுவர்க்கம் பிரமாண்டமானது. இந்த உலகத்தை விட எண்ணிலடங்காத அளவு பிரமாண்டமானது. நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த உலகம் என்று சொன்னால் என்ன? இந்த விஞ்ஞானம் கூறுகின்றது, உலகம் என்றால் சிறியொரு கோள். இந்த உலகத்தை விட எவ்வளவோ பெரிய கோள்கள் இந்த பால்வெளியிலே இருக்கின்றது. சூரியனை சுத்தக்கூடிய, சூரியன் என்பது அல்லாஹ் தஆலா படைத்த பல மில்லியன் நட்சத்திரங்களில் ஒன்றுதான் இந்த சூரியன். அல்லாஹ் தஆலா படைத்த பல மில்லியன் நட்சத்திரங்களில் ஒன்றுதான் இந்த சூரியன். அந்த சூரியனை சுற்றி இந்த அறியப்பட்ட ஒரு 9-10 கோள்கள் இருக்கின்றன, பிரமாண்டமான கோள்கள். ஒவ்வொரு கோள்களுக்கும் இடையிலும் இருக்கக்கூடிய தூரம் ஒளி ஆண்டுகள். ஒளி ஆண்டுகள் என்று சொன்னால் நாங்கள் இந்த தூரத்தை இந்த கிலோமீட்டர்ல கணிக்க முடியாது என்பதற்காக வேண்டி ஒளி எவ்வளவு வேகமாக ஒரு வருடம் பயணிக்குமோ அப்படி பயணித்தால் ஒரு வருடம், அப்படிப்பட்ட ஒளி ஆண்டுகள் தான் கணிப்பது. அவ்வளவு பெரிய பிரமாண்டமான பிரபஞ்சம், அதையும் விட மிகவும் பாரியதுதான் சுவர்க்கம். உங்களுக்கு தெரியும், இந்த வீடுகளுக்கும் சில வேளை இப்படிப்பட்ட வாயில்கள் தான் வைப்பார்கள். பெரிய கோட்டைகளுக்கும் சில வேளை இப்படிப்பட்ட வாயில்கள் தான் இருக்கும். வாயில்களை வைத்து எங்களுக்கு அந்த கட்டிடத்துடைய அந்த படைப்புடைய பிரமாண்டத்தை எங்களுக்கு அறிய முடியாது. ஏன் இதை குறிப்பிட்டு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுவர்க்கத்துடைய வாயிலை பற்றி, இது மறைக்கப்பட்ட அறிவாக இருந்தாலும் கூட மறுமையுடைய அறிவு அனைத்தும் மறைக்கப்பட்டது. இல்முல் கைப், மறைவான அறிவு. அதில் நாங்கள் தேடக்கூடாது, தேடவும் முடியாது, தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது. என்றாலும் அல்லாஹ் தஆலா சில அறிவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கி கொடுத்திருந்தான், உதாரணம் காட்டி அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்திற்கு 8 வாயில்கள் இருக்கின்ற நீண்ட ஹதீஸ். தொழுகையாளிகளுக்கு ஒரு வாயில், நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு பாபுர் ரையான் என்ற வாயில், சதகா கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு வாயில், ஜிஹாத் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வாயில், முக்கியமான நல்லமல்களை குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், அதுதான் இன்று இந்த ஜியோலஜி, அதாவது புவியியல் ரீதியாக எங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூஜிசாவாக இருக்கின்றது. சொன்னார்கள் ஒரு முறை, புகாரில வரக்கூடிய, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், இன்னமா பைன மிஸ்ராஐனி மின் மஸாரிஇல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய இந்த வாயிலில் இருக்கக்கூடிய 2 பக்கம், நாங்க கதவு நிலைன்னு சொல்லுவோமே, கதவு நிலையுடைய இந்த 2 பக்கத்துடைய தூரம் எப்படி என்றால், மாபைன மக்கத வ ஹஜர், மக்காவிலிருந்து ஹஜர் என்று சொல்லப்படக்கூடிய நகரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம். அந்த ஹஜர் தற்பொழுது பஹ்ரைனில் இருக்கின்றது. மக்காவிலிருந்து பஹ்ரைன் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம். அத்துடன் ஹதீஸை முடிக்கவில்லை, விஞ்ஞானத்துடைய அந்த கண்டுபிடிப்புக்கு இன்னொரு வார்த்தை சப்போர்ட்டா இருந்தது. ரசூல் சொன்னாங்க, அந்த தூரம் அல்லது மாபைன மக்கத வ புஸ்ரா, அல்லது மக்காவிலிருந்து புஸ்ரா வரைக்கும் உள்ள தூரம் என்று சொன்னார்கள். புஸ்ரா இது சிரியால. இப்ப இந்த புவியியல் ரீதியாக அளந்து பார்க்கின்றார்கள், மக்காவிலிருந்து ஹஜர் வரைக்கும் இருக்கக்கூடிய அதே தூரம் 1265 கிலோமீட்டர் மக்காவிலிருந்து புஸ்ரா வரைக்கும் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே இதெல்லாம் கணிக்கவில்லை. அவர்கள் சாதாரண மனிதர், அல்லாஹ் தஆலா அறிவிக்க கொடுக்கக்கூடிய வகையைத்தான் சொல்வார்கள். இந்த சுவர்க்கம் உண்மை என்பதை அல்லாஹ் தஆலா நபியுடைய நாவின் மூலமாக சூசகமாக எடுத்து சொல்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்திருக்கின்றார்கள்.
இப்ப தற்பொழுது அளந்து பார்க்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்ன ரெண்டு அந்த டிஸ்டன்ஸும் ஒரே டிஸ்டன்ஸ். இப்ப இது சுவர்க்கத்துடைய வாயில்களுடைய அளவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுவர்க்கத்துடைய பிரமாண்டத்தை நாங்கள் பார்ப்பதற்கு சுவர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், மையத்தி முஃமினன் ஃபகத் அமில ஸாலிஹாத், சாலிகான அமல் செய்த முஃமின்கள் மறுமையிலே வந்தால் ஃபஉலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா, அவர்களுக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த படித்தரங்களை நாங்கள் கொடுப்போம். இப்ப சுவர்க்கத்திலே படித்தரங்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கவாசிகள் அவர்களுக்கிடையிலேயே ஒரு படித்தரத்திலே இருக்கக்கூடியவர் மறுபடித்தரத்தில் இருக்கக்கூடியவரை நாங்கள் நட்சத்திரத்தை அன்னார்ந்து பார்ப்பதை போன்று பார்ப்பார்கள். யதராஊன மா பைனஹும் கமா யதராஊனல் கௌகப், நட்சத்திரத்தை அன்னார்ந்து பார்ப்பதை போன்று லிதஃபாதுலி மா பைனஹும், அந்த ரெண்டு கூட்டத்தாருக்கு இருக்கக்கூடிய அந்த படித்தரத்துடைய அந்த பெருமானம் அந்த அளவு. தூரமே அப்படி இருந்தால் ஒவ்வொரு தரஜாவும் எப்படி இருக்கு. அப்ப ஒரு ஹதீஸிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், பாருங்க இந்த நபிமார்கள் இந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு எல்லாமே சுவர்க்கத்தை பத்தி படிக்கணும், அவட சீக்ரெட் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதான் அவங்களோட ஆசை. எங்களுக்கு எல்லாம் அந்த ஆசை கிடையாது. சுவர்க்கத்தில் என்னைக்கு தேடி பார்க்கறதே நாங்க கிடையாது. ஆனால் சஹாபாக்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அதை பத்தி கேட்பாங்க. அதே மாதிரிதான் நபிமார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, இறைவா சுவர்க்கவாசிகளில் மிகவுமே கடைசி படித்தரம் அவருக்கு எந்த இன்பங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான், கடைசியா ஒரு மனிதர் வருவார். இரண்டு அறிவிப்பு வருது, சுருக்கமான அறிவிப்பை நான் குறிப்பிடுகின்றேன். கேட்பாரு, சுவர்க்கத்தில் நான் நுழையவா என்று அல்லாஹ்ட்ட கேட்பாரு. அல்லாஹ் தஆலா சொல்றேன், அன்னைக்கு சுவர்க்கவாதி உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சில வேளை நரகத்தில் இருந்து இருப்பார், சுத்திகரிக்கப்பட்டிருப்பார். சுவர்க்க வாயிலே அவர் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே நுழை உதுகுலில் ஜன்னன்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அப்ப இவர் எட்டி பார்த்துட்டு சொல்லுவார், யா ரப் வகத் நஸல அன்னாசு மனாசிலஹும், மனிதர்கள் அவங்களோட இருப்பிடத்தெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. வாகதாத்திஹிம், அவங்களுக்கு தேவையான எல்லாம் சுவர்க்கத்தை எடுத்துக்கொண்டாங்க, எடுக்கிறது கொண்டும் இல்லை, ஈகிறதுக்கு இடம் இல்லைன்னு அவன் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான். அல்லாஹ் தஆலா கேட்பான், அடியானை பார்த்து, அடியானே உனக்கு நீ உலகத்திலே இருக்கும் பொழுது நீ அறிந்த மிகவுமே பெரிய அரசாட்சிக்குரியவருக்குரிய அந்த அரசாட்சியுடைய எல்லை அதிலே ஒரு 5 மடங்கு உனக்கு தந்தால் போதுமா என்று கேட்பான் அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ் அடியான் கேட்பான், இறைவானின் இடத்துல என்ன ஜோக் அடிக்கின்றாயா, என்னை நீ ஏளனப்படுத்துகின்றாயா என்று அவன் கேட்பான். அல்லாஹ் தான் சொல்லுவான், இல்லை, அதை விட இன்னும் 10 மடங்கு நான் உனக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்து இன்னும் சொல்லுவான், இதற்கு மேல் மா தஸ்தஹீஹில் அன்ஃபுஸ், உனக்கு தேவையான ஏதாவது இருந்தால் மேலும் என்னிடத்திலே கேளு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான். அப்ப உலகத்துடைய பெருமானத்தை விட 10 மடங்குக்கு மேற்பட்ட ஒரு பெருமானம் கடைசியாக சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவருக்கு கொடுக்கப்படும். அப்ப அந்த அடியான் கேட்பான் அல்லாஹ்விடத்துல, இறைவா இவ்வளவு எனக்கே இவ்வளவு உண்டால் அலாஹும் மன்சிலத்தன், மிகவும் உயர்ந்தவர் எப்படி இருப்பார் என்பதை கேட்பான். அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதியான அவனுக்கு கூட அந்த இன்பங்களை சொல்ல அல்லாஹ் தஆலா மறுத்து விடுவான். சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, அதை பற்றி யாருக்கும் கேட்க முடியாது. அந்த இன்பங்கள் எப்படிப்பட்ட இன்பங்கள் என்றால், மாலா ஐனுன் ராத், உலகத்தில் ஈகிற மாதிரி 10 மடங்கு. மாலா ஐனுன் ராத், அது என்ன செய்யாது, அது யாராலும் பார்க்காத இன்பங்கள். வலா உதுனுன் சமிஅத், யாராலும் கேட்காத இன்பங்கள். வலா ஹத்தர அலா கல்பி பஷர், யாருடைய சிந்தனைக்கும் படாத இன்பங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிவிட்டு, அந்த இன்பங்களை நானே என்னுடைய கையினால் கண்ணியப்படுத்தி இருக்கின்றேன். கரஸ்து கராமத்தஹும் பியதி, என்னுடைய கையினாலே அவர்களுடைய இன்பத்தை நான் கண்ணியப்படுத்தி இருக்கின்றேன். வ ஹதம், அதிலே நான் சீல் வச்சுக்கிறேன், யாருக்கும் பார்க்க முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான் என்பதாக அந்த ஹதீஸுல் குத்ஸிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சுவர்க்க இன்பங்களிலே அடுத்ததாக அதை கூறி நாங்கள் முடித்துக் கொள்வோம். சுவர்க்கத்துடைய கட்டுமானம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்த்தால், சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், வல் ஜன்னத்து மா பினாஉஹா, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. பாருங்க எப்படி சஹாபாக்கள்ட்ட கேள்வி, நாங்க எப்படி சரி கேட்டிரோமா, சுவர்க்கம் எதால கட்டப்பட்டிருக்குதுன்னு கேக்குறாங்க சஹாபாக்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லபினத்துன் மின் தஹப் வ லபினத்துன் மின் ஃபில்லா, ஒன்று தங்கக்கல், இன்னொன்று வெள்ளிக்கல். இப்ப இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட மல்டி மில்லியனாலே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாத ஒரு வேலை. ஒரு கல் அவ்வளவு பிரமாண்டமான சுவர்க்கம், ஒரு கல் தங்கம், இன்னொரு கல் வெள்ளி.
வமிலாத்துஹா அல் மிஸ்குல் அஸ்ஃபர், அது இடையில போடப்படக்கூடிய பூச்சு அல்லது நான் கபராதுன்னு சொல்லுவோம், அது கஸ்தூரி, மிகவும் வாசம் நிறைந்த கஸ்தூரி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அந்த சுவர்க்கத்திலே அந்த இன்பங்களை அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகரிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த சங்கையான அந்த இருப்பிடங்கள், அவர்கள் தங்குமிடங்களுக்கு பக்கத்திலே அல்லாஹ் தஆலா பெரிய கூடாரங்களை அல்லாஹ் தஆலா அமைத்திருப்பான். அந்த கூடாரங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள், நான் எனக்கு ஒரே ஒரு கூடாரம் காட்டப்பட்டது, அந்த அனைத்து கூடாரங்களும் முத்தினால் குடையப்பட்ட கூடாரங்கள். எதாலான கூடாரங்கள்? முத்தை எடுத்து குடைந்து அதுலதான் அந்த கூடாரங்கள், அதாவது ரெஸ்ட் டைமுக்கு போய் இருக்கிறது. சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தையும் தாண்டி அவர்களுக்கு இன்னும் இன்பமாக அவர்கள் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த கூடாரங்கள் முத்தினால் குடைந்து வைத்திருக்கும். நபி சொன்னார்கள், தூலுஹா சித்தூன மைலன், ஒரு கூடாரத்துடைய அந்த விட்டம் 60 மைல்கள், ஒரு முத்துடைய விட்டம் 60 மைல்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த சுவர்க்கத்துடைய இன்பங்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. நான் என்னுடைய ஸ்பீச்சை இந்த இன்பங்களுக்கு பின்னிஷா நாளைக்கும் அடுத்த சில விடயங்களை பார்ப்போம். இந்த சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய 2-3 விடயங்களை நாங்கள் பார்த்துவிட்டு இன்றைய அமர்வை நாங்கள் முடிப்போம். முதலாவது விடயம், அல்லாஹ் தஆலா எம்மனைவருக்கும் நிஅமத்தாக வழங்கி இருக்கக்கூடிய தௌஹீத். இந்த தௌஹீத் இல்லை என்றால் சுவர்க்கத்தை நினைச்சு பார்க்கவும் முடியாது. உண்மையாகவே நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டியவர்கள். அதே போன்று குறிப்பாக எங்களுக்கு இந்த தூய அக்கீதாவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, இப்ப நாங்க எல்லாம் அக்கீதாவிலே பிறந்தாக்கள் பரகாதனி அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு முன் சென்ற ஜெனரேஷன் திருந்தி வந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். இவர்களுக்கெல்லாம் இந்த தூய அக்கீதாவை கொண்டு வருவதற்கு, அதை சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் காரண கர்த்தாக்களாக வைத்தானோ அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்கள். அவர்களுக்காக நாங்கள் துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டியவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்குரிய கூலியை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கின்றாரோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னah, இந்த ஜன்னத் சுவர்க்கம் அவருக்கு ஹராம். ஹராம் என்றால் என்ன? தடை, அதாவது போகவே முடியாது. வமஅவாஹு நார், அவருடைய ஒதுங்குதலம் நரகம் தான். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி முடிக்கின்றார். அதே போன்று எந்த அளவுக்கு எங்களுடைய அமல்கள் இக்லாஸாக இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தேவை, அல்லாஹ்வுடைய அன்பு தேவை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் தேவை, சுவர்க்கத்துக்காகத்தான் நான் வேலை செய்யணும், சுவர்க்கத்துக்காகத்தான் நான் அமல் செய்யணும் என்று எப்பொழுதெல்லாம் நாங்கள் இக்லாஸுடன் வேலை செய்கின்றோமோ அவர்களுக்கு சுவர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இல்லா இபாதல்லாஹில் முக்லஸீன், அல்லாஹ்வுடைய இக்லாஸான அந்த அடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிக்கிட்டு அவர்கள் வஹும் முக்ரமூன், அவர்கள் சங்கைப்படுத்தப்படுவார்கள் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அந்த உயர்ந்த இன்பங்கள் இருக்கக்கூடிய சுவர்க்கத்திலே அவர்கள் சங்கைப்படுத்தப்படுவார் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிக்கிறார். அதே போன்று தக்வா இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம். எந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சுவர்க்கத்திலே இடம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் சூரத் தாரியாத்திலே, இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன். இந்த ஆயத்தை மட்டும் பார்த்து நாங்கள் முடிப்போம். முத்தகீன்கள், தக்வாதாரிகள் சுவர்க்கத்திலே நீரருவிகளிலே இருந்து கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்தில் நிறைய நீரருவிகள் இருக்குது. அது ஒன்றுதான் காஃபூர் என்ற நீரறிவு, இன்னொன்று தஸ்னீம் என்று சொல்லப்படக்கூடிய நீரருவி, குர்ஆனிலே வரக்கூடியது. கிதாமுஹு மிஸ்க், அல்லாஹ் தஆலா நீரருவிகள் எடுக்கப்பட்ட அந்த குவளைகளிலே அல்லாஹ் தஆலா சீல் பண்ணியிருப்பான். இப்படிப்பட்ட அந்த நீரருவிகள் அவர் முத்தகீன்கள் இருப்பார்கள். ஆஹிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், அல்லாஹ் இரட்சகன் அவர்களுக்கு வழங்கியவற்றை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னகும், இதை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க, இதை நாங்கள் செய்ய வேண்டியது. இன்னகும், அவர்கள் கானு இருந்தார்கள். எங்க இருந்தார்கள்? உலகத்தில் இருந்தார்கள். கபுல தாலிக முஹ்சினீன், முஹ்சினீன்களாக இருந்தார்கள். முஹ்சினீன் என்றால் 2 பிரதான கருத்து. ஒன்று தான தர்மம் செய்யக்கூடியவர், இன்னொன்று எந்த ஒரு விடயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவர். எந்த ஒரு விடயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவர். மூணாவது கருத்து ஒன்று, அனைவருக்கும் நலவை நாடக்கூடியவர். இந்த 3 கருத்து முஹ்சினுக்கு. ஒன்று இஹ்சான் என்றால் கொடை, இன்னொன்று இஹ்சான் என்றால் நல்லா செய்யறது. ஒரு விடயத்தை கொடுத்தால் பிசினஸ் செஞ்சாலும் அல்லாஹ் ரசூல் கூடிய அடிப்படையில் செய்யறது.
குடும்ப வாழ்க்கை செஞ்சாலும் அல்லாஹ் ரசூல் கூலி அடிப்படையில் செய்யறது. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கம்பெனியில் ஜொப் பண்ணி கொடுத்தாலும் செய்ய வேண்டிய மெத்தட்ல ஹலான மெத்தட்ல செய்யறது. இன்னஹும் கானு கபல தாலிக முஹ்சினீன், இவர்கள் முஹ்சினீன்களாக இருந்தார்கள். கானு மேலும் இருந்தார்கள். நன்றாக கேட்டுக்கணும். இந்த இதெல்லாம் எங்களுக்கு தேவை. நாங்க சுவர்க்கத்துக்கு போகணும் என்றால் இந்த விடயங்கள் எங்களுக்கு தேவை. என்ன செய்யணும்னு சொல்லி கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், எங்களை நிறைய பேர் செய்யக்கூடிய வேலை. ஆனால் இங்க சொல்லக்கூடிய வேலை இல்லை, ஆனால் நாங்க செய்யற வேலை. கானு இருந்தார்கள் கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவிலே மிகவும் கொஞ்சமாக தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவிலே மிச்சம் தூங்க மாட்டாங்க. இது நிறைய வாலிபர்கள் செய்யற வேலை இது. ஆனால் சுவர்க்கத்துக்கு போற வேலையை செய்யறல்ல, கொஞ்சம் தூங்கிட்டு நரகத்துக்கு போற வேலையை தான் செய்யறது. அதான் சொல்றான் கானு கலீலன், கொஞ்சம் தான் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவங்க போய் நித்திரை செய்வாங்க கொஞ்ச நேரம் தான். ஆனால் மத்த நேரம் வபில் அஸ்ஹார், சஹர் வேலையில, இப்ப முழிச்சால் சஹர் வேலை வரும். சஹர் வேலையில என்ன செய்வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இப்ப நாங்க நிறைய முழிக்கிறோம், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், எங்களை திருத்த வேண்டும். நிறைய இப்ப ஆரம்பத்துல விட ஆரம்ப காலத்துல இஷா தொழுதால் டக்குன்னு எல்லாம் படுத்துருவோம் உறக்கத்துக்கு. இப்ப 11 மணி 12 மணி 1 மணி இப்படி எங்களோட வாழ்க்கை வைத்துக் கொண்டிருக்குது. ஆனால் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய இரவு தொழுகையிலேயோ அல்லது துவா பிரார்த்தனையிலேயோ, ஏன் ரமதானில் கூட ரமதான் விளையாட்டு என்று எங்களுடைய சில வாலிபர்கள் எடுத்து போட்டுக்கொண்டு விளையாடுறாங்க. தாச்சி பாய்வதும் அது பாய்வதும் இது பாய்வதும், ரமதானுடைய இரவுகளை கூட அவர்கள் விழித்திருப்பதற்கு அதுக்கு களியாட்டங்களிலே. நிலை மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை பற்றி சொல்லிவிட்டு இவர்களுக்கு தான் சுவர்க்கம் என்று சொல்லப்படுது கூறுகின்றான். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, மற்ற நேரம் வபில் அஸ்ஹார், சஹர் வேளையில ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். தாங்கள் செய்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்தது இன்னொரு வேறும் வஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வரக்கூடிய ஏழைகள், கேட்காமல் இருக்கக்கூடிய ஏழ்மையை மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்திலே பங்குகள் இருந்து கொண்டே இருக்கும், கொடை கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா எத்தனை குறிப்பிடுகின்றான்? 3 விடயங்களை குறிப்பிடுவான். ஒன்று முஹ்சினாக இருப்பது, அதுல 3 அர்த்தம் இருக்குது. எல்லாருக்கும் நலவை நாடுவது, கொடை கொடுப்பது, செஞ்ச வேலையை செஞ்சால் நல்லா செய்யறது. அடுத்தது இரவிலே கொஞ்சம் தூங்கி மத்த நேரத்திலே அல்லாஹ்வை நாடி அல்லாஹ்விடத்தில் இருகரமேந்தி பாவக்கரைகளை குறைக்கிறது. இன்னொரு கூட்டம் இருக்குது, அல்லாஹ்விட துஆ கேட்பாங்க, நல்ல விஷயம். ஆனால் இந்த கூட்டத்தை விட கொஞ்சம் படித்தரம் குறைந்தவர்கள் என்ன, உலகத்தை கேட்பார்கள். ஏன்னா கஷ்டம் வந்தால் நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து கேட்பார்கள், நல்ல விடயம். இறைவா எனக்கு அதத்தா, எனக்கு இதத்தா, பொருளாதாரத்தா, பிள்ளை குட்டியத்தா, என் மகனை பாசாக்க எல்லாம் கேட்பார்கள், நல்ல விடயம். ஆனா அதையும் செய்துவிட்டு சஹர்ல ஒரு முஃமின் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவன் செய்யக்கூடிய வேலை இஸ்திக்ஃபார் கட்டாயம் இருக்கும். இன்றைக்கு நாங்க நிறைய சஹர்ல விரிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். சஹர் கிளம்பினால் எங்களுடைய இருக்கக்கூடிய 15-16 நாள் வழக்கத்துல பெண்களும் தான் சமையலிலே மாத்திரம் ஈடுபடாமல் ஆண்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும். சஹர் வேளையில இந்த குர்ஆன்ல வந்த ஒரு கூட்டமாக நாங்கள் ஆகிக்கொள்வோம். இந்த 15 நாளை காட்சி நாங்க சஹர் கிளம்பினால் சாப்பிட்டு முடிஞ்சு கையை கழுவிட்டு பள்ளிக்கு வர மாதிரி இல்லாம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த குர்ஆன் ஆயத்துக்கு நாங்கள் ஒரு மதிப்பு செய்து அல்லாஹ் சுவர்க்கத்தை அலங்கரிச்சு சொல்லிட்டு அதுல நீங்க போகணும் என்றால் செய்யக்கூடிய வேலை என்று சொல்றான். நாங்கள் இதுக்கு நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். சஹர்ல எழும்பி இஸ்திக்ஃபார் செய்வது. இஸ்திக்ஃபார் என்றால் என்னை நானே நொந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே முன்வைப்பது, என்னுடைய தவறுகளை நானே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நான் முன்வைப்பது, இறைவா எனக்கு பாவமன்னிப்பை தா என்று நாங்கள் கேட்பது. இந்த பழக்கம் எங்களுக்கு ரமதானில் எடுத்துக்கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். பெண்களுக்கு அதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அவகாசம் கொடுங்கள். சில வேளை சமையல் சற்று அப்படைப்பு இருந்தாலும் கூட இந்த விடயத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். இஸ்திக்ஃபார் செய்து அவர்களும் என்ன செய்யட்டும், சுவர்க்கவாதிகளாக அவர்கள் மாறிக்கொள்ளட்டும். அதே போன்று 3வது இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறிய விடயம், எங்களுடைய பொருளாதாரம் எப்பொழுதும் கொடை கொடுக்கப்படக்கூடிய பொருளாதாரமாக அல்லாஹ் தஆலா வைக்க வேண்டும். இவ்வாறு இன்ஷா அல்லாஹ் நாளையும் இந்த சுவர்க்கத்துடைய இன்னும் சில அதனுடைய அருவிகள், அதனுடைய ஓடைகள், அதில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்பங்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்த்து இன்னும் சுவர்க்கத்துக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய சில அமல்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அனைவரையும் இந்த ரமதானிலே வாயில்கள் திறக்கப்பட்ட அந்த இன்பம் சுவர்க்கம் எவ்வாறு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கூறினானோ அந்த சுவர்க்கத்திலே அனைவரையும் சங்கமிக்க வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.